வழங்குகிறோம் MYK லாட்டிகிரேட் லாட்டா ஃபினிஷ் வால் புட்டி. லாட்டா ஃபினிஷ் கோர்ஸ் புட்டி உபயோகிக்கும் முறை. லாட்டா ஃபினிஷ் வால் புட்டி உபயோகிக்கும் முன்பு தேவையான சாமான்களை செக் பண்ணிக்கொள்ளவும். அது சைட்டிலே இருக்கும்படி பார்த்துக்கொள்ளவும். புட்டியை அப்ளை செய்யும் முன்பு சிமெண்ட் பிளாஸ்டரை அளவுக்கேற்றபடி தயார் செய்து கொள்ளவும். சர்ஃபேஸ் சுத்தமா பயன்படும் முறையா இருக்கா இல்லையா என்று பார்த்துக்கணும். எல்லா பக்கமும் சுவரு மென்மையா எந்த விதமான கிராக்ஸ் இல்லாம சரி பண்ணிக்கிட்டு தூசி, பெயிண்ட், ஆயில், கிரீஸ் போன்றவற்றை எடுத்து விடவும். முன்பாக சர்ஃபேஸை ஈரம் பண்ணிக்கணும். புட்டி கோட்டாலே இருக்கிற தண்ணியை இழுக்காம. சுத்தமான பக்கெட்டுக்குள்ளே 6-7 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதிலே 20 கிலோ லாட்டா ஃபினிஷ் கோர்ஸ் புட்டி பவுடரை கலக்கவும். மிக்சராலே கம்மி வேகத்தால பயன்படும்படி நல்லா கலக்கணும். உருண்டைகள் இல்லாம பார்த்துக்கணும். கலக்கிய புட்டியை அளவுக்கேற்றபடி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி உருண்டைகள் இல்லாம வச்சுக்கணும். அதற்கு பிறகு கலந்த புட்டியை அதிலிருந்து 10 நிமிடம் வைக்கவும். தேவையான அளவுக்கு ஒரு கோட் கோர்ஸ் புட்டியை அப்ளை பண்ணவும். கீழிருந்து மேலே வரைக்கும் புட்டி பிளேடாலே அப்ளை பண்ணவும். முதல் கோட் சமமாக இல்லைன்னு தெரிஞ்சா இரண்டாவது கோட் தவறாம போடணும். லாட்டா ஃபினிஷ் கோர்ஸ் புட்டியை அப்ளை பண்றது இப்ப முடிஞ்சது. லாட்டா ஃபினிஷ் ஃபைன் புட்டி அப்ளை பண்றதுக்கு முன்பு 12 மணி நேரம் வெயிட் பண்ணணும். லாட்டா ஃபினிஷ் ஃபைன் புட்டி உபயோகிக்கும் முறை. லாட்டா ஃபினிஷ் ஃபைன் புட்டி அப்ளை பண்றதுக்கு தேவையான சாமான்களை செக் பண்ணி சைட்லே இருக்கும்படி பார்த்துக்கணும். லாட்டா ஃபினிஷ் ஃபைன் புட்டி அப்ளை பண்றதுக்கு முன்பு கோர்ஸ் புட்டி நல்லா ஆறிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். சுத்தமான பக்கெட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதுல லாட்டா ஃபினிஷ் கோர்ஸ் புட்டி பவுடரை கலக்கணும். சரியான அளவில் பேஸ்ட் மாதிரி தயாராகும் வரை நல்லா கலக்கணும். எவ்வளவு தேவையோ அவ்வளவு புட்டி பேஸ்டை கலந்துக்கிட்டு 2 மணி நேரத்திற்குள்ளே உபயோகிக்கணும். தயாரான பேஸ்டை 5 to 10 நிமிடம் வரை விட்டு விடவும். இது புட்டி வலிமையாக செயல்படுவதற்காக. ஃபைன் புட்டி முதல் கோட் அப்ளை பண்றதுக்கு முன்பு பிளாஸ்டர் சர்ஃபேஸை சுத்தம் செய்து தண்ணி தெளிச்சுக்கணும். கீழிருந்து மேல் வரை புட்டி பிளேடாலே அப்ளை பண்ணவும். புட்டி இரண்டாவது கோட் போடுறதுக்கு முன்பு 12 மணி நேரம் வெயிட் பண்ணணும். முதல் கோட் முடிந்த பின் புட்டி நல்லா ஆறின பிறகு சர்ஃபேஸை முழுசா சுத்தம் பண்ணிக்கணும். முதல் கோட் முடிந்த பிறகு ஸ்விங் ஃபேஷனில் இரண்டாவது கோட்டை அப்ளை பண்ணவும். லாட்டா ஃபினிஷ் ஃபைன் புட்டி அப்ளை பண்றது இப்பொழுது முடிந்து விட்டது.
பிரைமர் அப்ளை பண்றதுக்கு முன்பு 12 மணி நேரம் சர்ஃபேஸை ஆற விடணும். லாட்டா பிரைமர் உபயோகிக்கும் முறை. லாட்டா பிரைமர் இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் கிரேட்லே கிடைக்கும். லாட்டா பிரைமருக்கு தேவையான சாமான்களை செக் பண்ணி அப்ளை பண்றதுக்காக சைட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளவும். எல்லாம் சரிபார்த்துவிட்ட பிறகு புட்டியை பூசுவதற்காக சர்ஃபேஸை உப்பு காகிதம் கொண்டு சுத்தம் செய்து கொள்ளவும். பிரைமர் அப்ளை செய்வதற்கு முன்பு தூசிகளை அகற்றிவிடவும். தேவையான அளவு லாட்டா பிரைமரை சுத்தமான தண்ணீரிலே கலக்கவும். பிரஷாலே தான் பிரைமரை அப்ளை செய்ய வேண்டும். அதனுடைய பெயிண்ட் ரோலராலே ஸ்ப்ரெட் ஆனதையும் ஃபினிஷிங் பண்ணணும். இடம் மொத்தம் சமமாக பிரைமர் கவர் ஆகிவிட்டதா என்று பார்த்து கொள்ளவும். சுவருக்கான சர்ஃபேஸ் பெயிண்ட் ஃபினிஷிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. MYK லாட்டிகிரேட் லாட்டா ஃபினிஷ் வால் புட்டி மற்றும் லாட்டா பிரைமர் செயல்பாடு இப்பொழுது முடிந்துவிட்டது. MYK லாட்டிகிரேட்